யோவான் ஸ்நானன் எப்படிப்பட்ட ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு? வரப்போகிற கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை தான் கொடுத்தான். ஆனா அந்த ஞானஸ்தானத்துல பாவ மன்னிப்பு இல்லை. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? மனம் திரும்பினால் மட்டும் போதாது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான் பவுல். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இதை கேட்ட போது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆனா ஏற்கனவே அவங்க யோவான் ஸ்நானனுடைய ஞானஸ்தானத்தை பெற்றிருந்தாங்க. ஆனாலும் அது போதாது, பாவம் மன்னிக்கப்படணும்னு சொன்னா இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். இதுதான் பேதுருவும் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல சொல்றாரு இல்லையா? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின்